லாஸ்ட் வீடியோல பார்த்தீங்கன்னா, நம்ம ஒன் பீஸ்ல இருக்க ஹாக்கிய பத்தி பார்த்திருப்போம். அந்த வீடியோல நம்ம மோஸ்ட்லி பேசிக்கா தான் பார்த்திருப்போம். இந்த வீடியோல நம்ம ஆர்னமென்ட் ஹாக்கிய பத்தி ஃபுல்லா பார்க்கலாம். அப்சர்வேஷன் ஹாக்கி அப்புறம் கான்குவஸ் ஹாக்கிய பத்தி அடுத்து வர வீடியோஸ்ல பார்க்கலாம். அதே மாரி லாஸ்ட் வீடியோ நீங்க பார்க்கலன்னா, அத போய் பார்த்துட்டு வாங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வீப் டிவி. அப்புறம் சேனல பார்க்குற புது வீப்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனல் பேஜ்ல அண்ணிய பத்தின இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் நெறையா இருக்கு. உங்ககிட்ட டைம் இருந்துச்சுன்னா, அதையும் செக் பண்ணி பாருங்க. வாங்க வீப்ஸ் டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நம்ம ஆர்னமென்ட் ஹாக்கிய பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு பேசிக்ல இருந்தே பார்த்துடலாம். இந்த ஆர்னமென்ட் ஹாக்கிங்கிறது ஒரு யூசரோட வில் பவர வந்து ஆர்னமென்ட்டா கிரியேட் பண்ணி, அத யூஸ் பண்ணி மத்த அட்டாக்ஸ டிஃப்ளெக்ட் பண்ணவோ, இல்ல தன்னோட அஃபென்சிவ் கேப்பபிலிட்டீஸ பூஸ்ட் பண்ணவோ யூஸ் பண்ணும். இந்த பேசிக் ஆர்னமென்ட் ஹாக்கியோட பவர்ஸோட லிமிட் வந்து அவ்வளோதான். இதோட பவர்ஸ் வந்து அட்வான்ஸ்டு வெர்ஷன்ல தான் நெறையாவே அன்லாக் ஆகும். அந்த வகையில அட்வான்ஸ்ட் ஆர்னமென்ட் ஹாக்கில ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, வானோல யூஸ் பண்ற ரியோ. இந்த ரியோனா என்னன்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, இந்த ரியோவ வச்சு நம்ம பாடியில ஹாக்கிய கோட் பண்ணிக்கிட்டு, எனிமீஸ டச் பண்ணாமயே அவங்கள அட்டாக் பண்ண முடியும். இந்த ரியோ டெக்னிக் மூலியமா ஹாக்கிய வந்து யூசரோட உடம்புலருந்து வெளிய எமிட் பண்ண முடியும். இந்த டெக்னிக்க யூஸ் பண்ணி தான் கைடோவ லூஃபி வந்து நெறையவே அடிச்சிருப்பான். லூஃபி வந்து ஸ்டார்ட்டிங்ல கைடோவ அடிக்கிறப்ப கைடோவுக்கு எந்த டேமேஜுமே போவாது. அப்புறமா இந்த டெக்னிக்க லூஃபி மாஸ்டர் பண்ணிட்டு, அப்புறம் தான் கைடோவ டேமேஜ் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணுவான். இதுக்கு அடுத்ததா அட்வான்ஸ்ட் ஆர்னமென்ட் ஹாக்கில இன்னொரு ஃபார்மான இன்டர்னல் டிஸ்ட்ரக்ஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா, யூசர் வந்து எனிமிய அவனோட உடம்புக்குள்ளேருந்து டிஸ்ட்ராய் பண்ண அலோவ் பண்ணும். இந்த பவர் வந்து ஓரளவுக்கு நம்ம ஒயிட் பியர்டோட ட்ரெமர் ட்ரெமர் ஃப்ரூட்டுக்கு சிமிலரா தான் வேலை செய்யும். ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், ஒரு எனிமி வந்து நம்மள அட்டாக் பண்ண வரப்ப, நம்மளோட இன்டர்னல் டிஸ்ட்ரக்ஷன் பவர யூஸ் பண்ணி, அவன உடம்புக்குள்ளேருந்து டிஸ்ட்ராய் பண்றது எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கும்னு. லூஃபி வந்து பார்த்தீங்கன்னா, யமட்டோவோட ஹேண்ட் கப்ஸ இன்டர்னல் டிஸ்ட்ரக்ஷன யூஸ் பண்ணி தான் டிஸ்ட்ராய் பண்ணியிருப்பான். இதுக்கு அடுத்ததா நம்ம அட்வான்ஸ்ட் ஆர்னமென்ட் ஹாக்கியோட ஒன் ஆஃப் த மெயின் யூசஸான இம்புடன்ஸ பத்தி பார்த்துடலாம். அதாவது நம்ம எல்லாருக்கும் புரியிற மாரி சொல்லணும்னா, ஹாக்கிய வச்சு ஒரு பொருள கோட் பண்றது. இந்த ஹாக்கிய வச்சு கோட் பண்றது அப்படிங்கிற டெர்ம நம்ம கேட்டா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்டு ஞாபகம் வரதே ஸோரோ தான். ஏன்னா ஸோரோ தான் அவன் கத்தியில நெறையா ஹாக்கிய கோட் பண்ணியிருப்பான். ஸோரோக்கே இந்த டெக்னிக்க சொல்லிக் குடுத்தது வந்து மீஹாக் தான். இதையும் தாண்டி நம்ம யோசிக்கணும்னா, நம்ம ஹாக்கி மேன் வெர்கோ, இல்லன்னா அப்புறம் ஜிம்பே இவங்க எல்லாருமே ஹாக்கிய கோட் பண்ணி அவ்வளோ மாஸ்டர் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த எக்ஸ்டர்னல் இன்ஃப்யூஷன்ல நம்மளுக்கு மெயினா காமிச்சதே ஸ்வார்ட்ஸ்மேன்ஸ் தான். ஏன்னா, இந்த ஸ்வார்ட்ஸ்மேன் தான் எப்பயுமே அவங்க பிளேட்ல இந்த எக்ஸ்டர்னல் இன்ஃப்யூஷன யூஸ் பண்ணி ஹாக்கிய கோட் பண்ணுவாங்க. பீகாக் கூட வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ பெரிய மலையா இருக்கிறப்பயுமே அவன் பாடி ஃபுல்லாத்தையும் அவனோட ஆர்னமென்ட் ஹாக்கிய வச்சு கோட் பண்ணியிருப்பான். இந்த ஆர்னமென்ட் ஹாக்கியா இருக்கட்டும், இல்ல அப்சர்வேஷன் ஹாக்கியா இருக்கட்டும், இல்ல கான்குவஸ் ஹாக்கியா இருக்கட்டும், எல்லாமே யூசரோட வில் பவர் வச்சு தான் செயல்படும். ஸோ, ஒரு யூசரோட வில் பவர் வந்து அப்போனன்ட்டோட வில் பவர ஓவர் ரைட் பண்ணிடுச்சுன்னா, அவங்க கிட்ட எவ்வளோ தான் ஸ்ட்ராங்கான ஹாக்கி இருந்தாலுமே அவங்கள ஈஸியா டிஃபீட் பண்ணிடும். ஸோ, அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஹாக்கி மேன் வெர்கோவையுமே வந்து பீஸ் பீஸா கட் பண்ணியிருப்பான். இது மட்டும் இல்லாம பீக்காவ கூட ஜோரோ வந்து ஈஸியாவே ஸ்லாஷ் பண்ணியிருப்பான். இதோட நம்ம அட்வான்ஸ்ட் ஆர்னமென்ட் ஹாக்கியோட லாஸ்ட் பார்ட்டுக்கு வந்துட்டோம். இந்த லாஸ்ட் பார்ட் வந்து அனிமில சொல்லியிருக்காங்களான்னு தெரியல. பட் என்ன பொறுத்த வரைக்கும் மீஹாக் அப்புறம் ரீமா இவங்க 2 பேரால தான் இந்த ஃபார்ம யூஸே பண்ண முடியும். இந்த ஸ்வார்ட்ஸ்மேன் 2 பேரும் எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருந்தாங்கன்னா, அவங்க ஹாக்கிய எப்பயுமே இவங்களோட பிளேடுக்குள்ள கோட் பண்ணியே வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதனால யூசர் இல்லனாலும் சரி, இல்ல யூசர் செத்துட்டாலும் சரி, அவங்களோட பிளேட்ஸ் எல்லாமே பெர்மனன்ட்டாவே ஹாக்கியால கோட் பண்ணப்பட்டு பிளாக் ஆயிடும். இந்த ஹாக்கி கோட்டட் பிளேட்ஸ்க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, பிளாக் பிளேட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸான பேர் இருக்கு. இது மாரி ஒன் பீஸ் உலகத்துல வெறும் 2டே 2 பிளாக் பிளேட் தான் இருக்கு. ஒண்ணு மீஹாக்கோட யோரு, இன்னொன்னு ருயிமாவோட சுஷி. இந்த 2 பிளேடும் வந்து பார்த்தீங்கன்னா, உடையவே உடையாதுங்கிற அளவுக்கு அனிமேல பில்டப் குடுத்துருப்பாங்க. அதுக்கு ஏத்த மாரி இதுவரைக்கும் அந்த 2 பிளேடுமே மத்த பிளேட்ஸ் தான் உடைச்சிருக்கே தவிர, இந்த பிளேட்ஸ் உடைஞ்சதே இல்ல. இதுக்கு அடுத்ததா இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம போவா ஹாங்காக்கோட கூஜோ பைரட்ஸ் யூஸ் பண்ற ஹாக்கி. இவங்க வந்து அந்த அம்போட டிப்ல ஹாக்கி யூஸ் பண்ணி கோட் பண்ணியிருப்பாங்க. நம்மளுக்கு ஹாக்கிங்கிற கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அனிமில இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு முன்னாடியுமே இருந்திருக்கு. ஆனா, அத கலர் அடிச்சு நம்மளுக்கு காட்டல. ஆனா, எப்ப நம்மளுக்கு ஓடா வந்து மெரைன்ஃபோர்ட் ஆர்க்குக்கு அப்புறமா ஹாக்கிங்கிற ஒரு டெக்னிக் இருக்குன்னு சொல்லிட்டு, அத கலர் மூலியமா காமிச்சாரோ, அதுக்கப்புறமாவே பார்த்தீங்கன்னா, கூஜா பைரட்ஸோட ஹாக்கி நம்மளுக்கு இன்விசிபிளா தான் இருக்கும். இது கூடவே சென்டோமாருவோட ஹாக்கியுமே நம்மளுக்கு ஒரு மாரி மிஸ்ட்ரியா தான் இருக்கும். சென்டோமாரு வந்து பார்த்தீங்கன்னா, அவனோட இன்விசிபிள் ஹாக்கிய யூஸ் பண்ணி லூஃபிய ஸ்டார்ட்டிங்ல டிஃபீட் பண்ணியிருப்பான். ஸோ, அவ்வளோதான் கைஸ். இதோட நம்ம ஆர்னமென்ட் ஹாக்கி, அப்புறம் அட்வான்ஸ்ட் ஆர்னமென்ட் ஹாக்கிய பத்தி நம்மளுக்கு அனிமில இதுவரைக்கும் சொன்னத நம்ம இந்த வீடியோல கவர் பண்ணிட்டோம். இதுக்கு அடுத்ததா வரப்போற வீடியோஸ்ல
நம்ம அப்சர்வேஷன் ஹாக்கி, அப்புறம் கான்கோர்ஸ் ஹாக்கிய பத்தி பார்க்க போறோம். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னா, நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோங்க. அப்பதான் நம்ம வீடியோ போட்டா அது உங்கள வந்து சேரும். அடுத்த வீடியோ உங்கள பார்க்குற வரைக்கும் டாடா, பாய் பாய்.